الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كذبوا بآياتنا واستكبروا عنها وقال الله تعالى كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وآله وسلم عليه அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகின்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து வருவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அனைவருக்கானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைத்த படைப்பினங்களில் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு எல்லை முடிவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, அது தாவரங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்னென்ன படைப்புகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறாரோ அதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு எல்லை, ஒரு அளவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளே தான் மனிதனாக இருந்தாலும் சரி, அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த எல்லைக்குள் தான் பயணிக்க முடியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஹலகல் மௌத வல் ஹயாத், மரணத்தையும் அவனே படைத்தான், ஹயாத்தையும் அவனே படைத்தான். இந்த இரண்டு விஷயங்களில் ஏன் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹயாத்தை கொடுத்து பிறகு அல்லாஹ் தஆலா மரணத்தை தருகிறான் என்றால், திருக்குர்ஆன்
இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான், படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதையெல்லாம் திருக்குர்ஆனும் திருநபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு தெளிவான முறையில் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அதிலிருந்து நாம் தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இவ்வுலகில் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், யாரை வேண்டுமானாலும் அவர்களுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியலாம், என்ன வேண்டுமானாலும் அநியாயம் செய்யலாம். ஆனால் எல்லாம் படைத்த வல்ல நாயகன் அவனுடைய பார்வையிலிருந்து எந்த ஒரு நபரும் தப்பிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹயாத்திலிருந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களிலிருந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளிலிருந்து, உங்களுக்கு என்னென்ன தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ, அதை நிறைவேற்றி தந்தானோ, அதை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும் வரை உங்களுடைய ஒரு அடி கூட நீங்கள் நகர முடியாது, ஒரு அடி நீங்கள் நகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த உலகம் என்பது நாம் வாழ்வதற்கு நிரந்தரமான வாழ்வு அல்ல. நாம் மரணித்ததற்கு பின்னால் மறு வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லிவிட்டது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எல்லா மனிதர்களும் மரணம் ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் மறு வாழ்க்கை, மரணம் ஒன்று இருக்கிறது, மறுவாழ்வு ஒன்று இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, மனிதன் நல்லவனாக வாழுகிற பொழுது நாளை மறு உலகில் கபரில் அவனுக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது, கபர் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, மரணம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு நரகத்தையும் எடுத்து காட்டப்படும். உங்களில் ஒருவர் இறந்துவிட்டால், உங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் நல்லவராக, நல்ல அடியாராக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு, ஈமான்தாரியான தக்வாதாரியாக அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்ந்தாரே அந்த அடியார் நல்ல அடியார்களாக இருப்பாரேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை எடுத்து காட்டுகிறான். எங்க மரணத்திற்கு பின்னால், அவருடைய ரூஹை கைப்பற்றியதற்கு பின்னால், அவருடைய ஜனாதாவை வைக்கப்பட்டிருக்கிறதே அந்த இடத்தில் அவருக்கு காட்டப்படும். காலையிலும் மாலையிலும் அவருக்கு, அவர் நல்லவராக, நல்ல அடியாராக, சாலிஹீன்களாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் அவர் சொர்க்கத்தை காட்டப்படும், அவருக்கு சொர்க்கத்தை காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் தீயவனாக இருப்பானேயானால், உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் கெட்ட எண்ணங்களும் தீய எண்ணங்களோடு பிறரை ஏமாற்றியவனும் அநாதிகளை ஏமாற்றியவனும் உலகத்தில் எண்ணற்ற பாவங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று குர்ஆன் தடை விதித்திருக்கிறதோ, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடியவன் அந்த தீயவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு காலையிலும் மாலையிலும் நரகத்தை எடுத்து காட்டப்படும் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ மனிதன் மரணித்ததற்கு பின்னால் கபர் அவனை, அந்த அடியானை வரவழைக்கிறது. கபர் அந்த மனிதனை
சொல்லுகிறது. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதா நீ நல்லவனாக இருந்தாய், பிறரிடத்தில் நல்ல குணத்தோடு நீ நடந்து கொண்டாய், அல்லாஹ்விற்கு நீ கட்டுப்பட்டு நடந்தாய், தக்வாதாரியாக நீ வாழ்ந்தாய், ஈமான்தாரியாக நீ வாழ்ந்தாய், உலகத்தில் வாழ்கிற பொழுது பாவங்களில் இருந்து நீ விலகிக் கொண்டாய், ஹராமான காரியங்களில் இருந்து விலகிக் கொண்டாய், நீ என் பூமி என் மீது நீ நடக்கிற பொழுது பயணம் செய்கிற பொழுது நீ எனக்கு பிரியமானவனாகவே இருந்தாய். மனிதா நீ எனக்கு பிரியமானவனாகவே இருந்தாய். உனக்கு மரணம் வந்து விட்டது, உன்னுடைய ரூஹை கைப்பற்றி விட்டார்கள், உன்னை என்னிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கப் போகிறார்கள். உன்னை என்னிடத்தில் முழுமையாக என்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறார்கள். உன்னிடத்தில் நான் கண்ணியமான முறையில் நான் நடந்து கொள்வேன். எது பேசுகிறது? கபூர் பேசுகிறது. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அந்த கபூர் மனிதனை பார்த்து பேசுகிறது. மனிதா என்னிடத்தில் நீ முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு விட்டாய். நீ செய்த நல்ல காரியத்திற்காக, நீ செய்த நல்ல அமலுக்காக, இறை அச்சத்தோடு தக்வாவோடு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாயே, உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் நீ ஒப்படைக்கப்பட்டு விட்டாய். நான் உன்னிடத்தில் கண்ணியமான முறையிலே நான் ஆகுவேன். உனக்கு விசாலமாக நான் ஆகிவிடுவேன். சொர்க்கத்துடைய வாடை கஸ்தூரிய வாடையை விட நறுமணம் கமலக்கூடிய வாசங்களை உனக்கு நான் தருவேன். சொர்க்கத்தில் ஒரு கதவு பக்கம் சொர்க்கம் உனக்கு திறக்கப்படும். சொர்க்கத்துடைய ஆடை உனக்கு அணிவிக்கப்படும். நீ இந்த நாளை மறுவுலகை கியாமத் நாள் வரை நீ மாப்பிளையை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புது மாப்பிளை எப்படி வீட்டில் தூங்குவாரோ அதுபோல மரணித்ததற்கு பின்னால் அந்த நல்ல மனிதர் புது மாப்பிள்ளையை போல அந்த மனிதர் உறங்கிக் கொண்டிருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ மறுவாழ்வு, மரணித்ததற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அதை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவது மட்டுமல்ல, அதை தவறான முறையில் பாவமான முறையில் நாம் கழிப்போமையானால் அதற்குமான தண்டனை திட்டவட்டமாக அல்லாஹ் தஆலா தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடப்பாதைய ஒரு கபர் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கிற பொழுது கபரிலிருந்து மிகப்பெரிய ஒரு சத்தம் நபிமார்களுக்கு கேட்கும். அந்த சத்தத்துடைய அந்த கபரில் வேதனை செய்கின்ற அந்த சத்தம் நபிமார்களுடைய காதிற்கு கேட்கும், விலங்குகளுடைய காதுகளுக்கும் கேட்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபர் வழியாக கடந்து வருகிற பொழுது கடுமையான வேதனை, அதிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நபர் யார்? அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நபர் யார்? இவ்வளவு கடுமையான வேதனையில் கத்துகிறாய், துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார், அந்த மனிதர் யார் என்று சஹாபாக்களிடத்தில் கேட்ட பொழுது அந்த மனிதர் ஒரு கெட்ட மனிதர். அவர் சிறுநீர் கழித்து விட்டால் அதை சுத்தம் செய்ய மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அந்த மனிதர் யார் என்று தெரியவில்லை என்று பதில் கூறிவிட்டார்கள். கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அந்த மனிதர் எதனாலே வேதனை செய்யப்படுகிறார் தெரியுமா? அந்த மனிதர் எதனாலே வேதனை செய்யப்படுகிறார் தெரியுமா?
அந்த மனிதர் சிறுநீர் கழித்துவிட்டு அந்த மர்மஸ்தானத்தை கழுகாமல் அவர் இருந்து விட்டார், எனவே அதன் காரணமாக அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு சிறுநீர் கழித்தால் அதையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் எச்சரிக்கிறது. அந்த விஷயத்தில் கூட இன்றைக்கு உலகில் நாம் எந்த அளவிற்கு அலட்சியமாக பொடுபோக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்குதல்களை எடுத்து நடக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன கஸபு பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன கஸபு பி ஆயாத்தினா, நிச்சயமாக உலகத்தில் வாழ்கிற பொழுது நான் எதை சொன்னனோ அதை அவன் செய்யாமல் அதை பொய்ப்படுத்தினால், மறுவாழ்வு ஒன்று இருக்குது. இவ்வுலகம் என்பது நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் நமக்கு ஏவினானோ அதையெல்லாம் நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லிவிட்டார்கள். அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காமல் அவன் வரம்பு மீறி மாற்றமாக அவன் நடப்பானேயானால், பி ஆயாத்தினா கஸபு பி ஆயாத்தினா, அலட்சியமாக அதை பொய்ப்படுத்துவானேயானால், வஸ்தக்பரு அன்ஹா, அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நாளை மறு உலகில் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள் நிறைந்த வாசல், சொர்க்கத்துடைய வாசலை அல்லாஹ் தஆலா திறக்க மாட்டான். அந்த நபருக்காக அருள் நிறைந்த வாசல், சொர்க்கத்துடைய வாசலை அந்த மனிதனுக்காக அல்லாஹ் தஆலா திறக்க மாட்டான். எதுவரை தெரியுமா? ஊசி நுனியில் ஒட்டகம் நுழையும் வரை, அதில் நுழையும் வரை அவனுக்கு வேதை நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று திருக்குர்ஆன் இங்கே எச்சரிக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், மலக்கு ரூஹ் வாங்கக்கூடிய மலக்கு வந்து விடுவார். அவருக்கு தெரியும் நாம் நல்ல அமல்கள் செய்தோமா தீய காரியங்கள் செய்தோமா என்று. ரூஹ் வருகிற நேரத்தில், ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் அவருக்கு எல்லாம் கண்ணில் கொண்டு வரப்படும், எல்லாம் அந்த மலக்கு காட்டுவார்கள். அப்போ அந்த ரூஹ் பிடிக்கிற நேரத்தில் அந்த மனிதனுடைய உள்ளம் ஒரு நடுங்கும். அவன் நடுங்குவான், என்னுடைய உயிரை கைப்பற்ற போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. நான் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நல்ல காரியங்களை செய்யாமல் நான் தீய காரியங்களில் ஈடுபட்டு விட்டேன். நல்ல அமல்கள் செய்யாமல் தீய காரியங்களின் பக்கம் நான் ஈடுபட்டு விட்டேன். தொழுகவில்லை, நோன்பு வைக்கவில்லை, ஜக்காத்து கொடுக்கவில்லை, ஹஜ் செய்யவில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை. நீ என்னெல்லாம் எனக்கு ரிஜிக்கை நீ அபிவிருத்தி செய்தாய், பரக்கத்து செய்தாய், ஆனால் அதை நான் பிறருக்கு கொடுக்காமல் நானே வைத்து அதை நானே அனுபவித்து எனக்கு நானே தீங்க வைத்துக் கொண்டே எனக்கு ஒரு வாய்ப்பை நீ கொடுத்தாய். என்னுடைய செல்வங்களை நான் உன்னுடைய வழியிலே நான் செலவு செய்து விட்டு வந்து விடுவேன் என்று அந்த மனிதன் கேட்பான். அல்லாஹ் தஆலா சொல்வான், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உயிர், உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு முடிந்து விட்டது, உன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்போ மனிதனுடைய வாழ்வு என்பது நாம் அதை மிகப்பெரிய ஒரு அருள்கொடையாகவே நாம் இங்கே நினைக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வயது இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஹயாத் இருக்கிறது, மிக அருள்கொடையாகவே நாம் இங்கே விளங்க வேண்டும். இந்த ஹயாத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உயிரை நாம் எந்த அளவிற்கு நாம் நல்ல அமலின் பக்கம் நாம் செலுத்துகிறோம் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி
தோழர் ஒரு ஜனாசா வருகிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா உடைய தொழுகை வைத்து முடித்து கபருக்கு அடக்கம் செய்வதற்காக செல்கிற பொழுது கபர் தோண்டப்படவில்லை. கபரு அந்த நேரத்தில் தோண்டப்படலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரு தோண்டப்பட வரையும் அந்த இடத்தில் அமர்ந்தார்கள். ஒரு குச்சியை கையிலே வைத்துக் கொண்டு பூமியை ஒரு கிளறி கொண்டிருந்தார்கள். பூமியை குச்சை வைத்து கிறுக்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஸஹாபாக்களும் அமர்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் பறவைகளுடைய கூட்டம் எந்த அளவிற்கு வட்டமிடுமோ அதுபோல ஸஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வளைத்து அமர்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையில் இருந்த குச்சியை கீழே போட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேற்றினார்கள். வானத்தை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ஸஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். தோழர்களே, கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். தோழர்களே, கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று 3 முறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் சக்ராத்துடைய நிலையில் இருக்கிற பொழுது வானத்திலிருந்து சில மலக்குமார்கள் வருகிறார்கள். அந்த மலக்கு அந்த மனிதனிடத்தில் வருகிற பொழுது ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் சில மலக்குமார்கள் வருகிறார்கள். வந்து அவர்களை சுற்றி அமர்ந்து கொள்வார். நல்லவராக இருந்தால் அவர் அங்கிருந்து ஒரு கஃபன் கொண்டு வருவார். எங்க? வானத்திலிருந்து கஃபன் கொண்டு வரப்படும். எதில? நறுமங்கள், கஸ்தூரியுடைய நறுமங்களில் பூசப்பட்ட அது கஸ்தூரியுடைய வாடியோட அது மணமணக்கக்கூடிய அந்த கஃபனை கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு வந்ததற்கு பின்னால் எப்படி அவருடைய ரூஹை கைப்பற்றுவார்கள் தெரியுமா? தண்ணீர் கீழே வலிவதை போல. நல்லடியார்களாக இருந்தால், இன்னும் நாம் உதாரணத்தை சொல்வோமே ஆனால், நல்லடியார்களாக இருந்தால் பாலில் முடி விழுந்து விட்டால் நாம் எந்த அளவிற்கு அந்த முடியை எடுப்போமோ அந்த அளவிற்கு நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். கைப்பற்றி உடனே அதை கையில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். கஃனிலே அந்த நறுமணக்கக்கூடிய கமலக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய அந்த ரூஹை உடனே அந்த பையில் கஃனுடைய இதனை வைத்து அதை கொண்டு போகிற நேரத்தில் முதல் வானத்தை நோக்கி கொண்டு போகிற நேரத்தில் முதல் வானமே இவர் நல்லடியார். அந்த வானத்துல முதல் வானத்தில் இருக்கிற மலக்கிடத்துல கேட்பாங்க, இவர் நல்லடியார் வந்திருக்கிறாரு, முதல் வானத்தை திறங்கள் என்று சொல்லப்படும். முதல் வானத்தை திறங்கள் என்று சொல்லப்படும். அந்த முதல் வானம் திறக்கப்படும். இப்படியே ஒவ்வொரு வானங்களும் திறக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு கேள்வி வரும். அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு கேள்வி வரும். இவர் நல்ல மனிதர், இவருக்காக சொர்க்கத்துடைய விரிப்பை நீங்கள் விரித்து விடுங்கள். இவருக்காக சொர்க்கத்துடைய விரிப்பை இவருக்காக விரித்து விடுங்கள். சொர்க்கத்துடைய ஆடை இவருக்கு நீங்கள் அணிவீங்கள். சொர்க்கத்தில் இவரை இல்லீன் என்கிற அந்த இல்லீன் என்கிற இடத்தில் யார் இருப்பார்கள் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த இடத்தில் இவரை நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கபூரில் வைத்த உடனே அந்த நல்ல மனிதர் கேட்கப்படும். மலக்கு வந்துடுவார். 2 மலக்கு வந்து விடுவார். 2 மலக்கு வந்ததற்கு பின்னால் அவரிடத்தில் கேட்கப்படும், மன் தீனுக மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்படும். அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தார். இன்றைக்கு உலகத்துல நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் தெரியும் சொல்லுது. அதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் மார்க்கம் சொல்லிடுச்சு.
அதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் நிறைய தெரியும், அதனால என்ற அலட்சியமாக நாம் இருந்துவிடக் கூடாது. இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவிற்கு மனிதன் உலகத்தில் அலட்சிய போக்கில் வாழுகிறானோ, அலட்சிய போக்கில் அமல்கள் செய்கிற விஷயத்தில், ஈமானுடைய விஷயத்தில், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய விஷயத்தில் எந்த ஒரு மனிதன் அலட்சிய போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு பதில் தெரிந்தாலும் அங்கு பதில் வராது. எங்க பதில் தெரிந்தாலும் கபூரில் வைத்ததற்கு பின்னால் அங்கு பதில் வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறார்களே, இஸ்லாத்துடைய சட்டத்தின்படி நடக்கிறார்களே, அவர்கள் கபரிலே வைத்ததற்கு பின்னால் அதற்குண்டான கேள்வியை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்கி விடுவார். இறை அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்ந்தவர்கள், இவர்கள் லேசான முறையிலே பதில் சொல்லி விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நல்லடியார் இடத்தில் கேட்கப்படும், மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்படும். அந்த நல்ல மனிதராக இருந்தால், நல்ல அடியானாக இருந்தால், என்னுடைய ரப்பு என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு என்று சொல்வார். மன் தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும். நல்ல மனிதராக இருந்தால், நல்ல மனிதராக இருந்தால் அந்த மனிதர் சொல்வார், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். மன் நபியுக, உன்னுடைய நபி யார்? நல்ல மனிதராக இருந்தால் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் யார் என்று கேட்கப்படும். குர்ஆனையும் ஹதீஸையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். எப்படி உனக்கு இது போன்ற பதில்கள் உனக்கு எப்படி தெரியும் என்று மலக்கு கேட்பார். நான் குர்ஆனை நம்பினேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன், எனவே நான் இதன்படி நான் வாழ்ந்தேன் என்று அந்த மனிதர் சொல்லும் பொழுதே அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து அந்த மனிதருக்கு சவுண்ட் வருது. மலக்கிடத்துல, மலக்கே, என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டார், என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டார், அவருக்காக சொர்க்கத்துடைய விரிப்பை நீங்கள் விரியுங்கள், சொர்க்கத்துடைய ஆடை அவருக்கு நீங்கள் அணிவியுங்கள், அவர் நடந்து வருகிற பாதைகள் நீங்கள் நறுமணங்களும் கமலக்கூடிய அவர்களிடத்தில் நீங்கள் பரப்புங்கள். நாளை மறுவுலகை வரை எழுப்பப்படும் வரை அவருக்கு சொர்க்கத்துடைய வாசனை அவரை அந்த நுகர்விலே அந்த இதிலே அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த மலக்கிடத்தில் சொல்லப்படும். தீயவராக இருப்பாரே ஆனால், கெட்ட அடியானாக இருப்பானே ஆனால் அந்த மலக்கு வருகிற பொழுது அகோர தோற்றத்தில் வருவார். அந்த அடியானுடைய ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் கொடூரமான தோற்றத்தில் வருவார். அந்த அடியானுடைய ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் அவனுடைய ரூஹை எப்படி கடுமையான முறையில் கைப்பற்றும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முட்களில் துணி மாட்டிக்கொண்டால், முட்களில் துணி மாட்டிக்கொண்டால் அதை வெடுக்கென பிடித்து இழுத்தோம் என்று சொன்னால் தரத்தரையாக கிழிந்து போய்விடும். அந்த அளவிற்கு அவருடைய ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் பிடித்து இழுப்பார்கள். அது கடுமையான வேதனையோடு அந்த ரூஹை கைப்பற்றப்படும், அந்த ரூஹை கைப்பற்றப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தோற்றத்தை பார்த்தாலே பயங்கரமான தோற்றம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்லடியார்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னா, சூரியனுடைய ஒளியை போன்று அவர்களுடைய முகம் பிரகாசத்தோடு அந்த மனிதனிடத்தில் வருவார். நல்ல மனிதனிடத்தில் வந்து அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கைப்பற்றியதற்கு பின்னால் அந்த ஜனாதாவை எடுத்து செல்கிற பொழுது அது நல்லடியாராக இருந்தால்,
நல்லடியாராக இருந்தால் என்னுடைய ஜனாசாவை விரைவாக நீங்கள் அடக்கம் செய்யுங்கள், என்னுடைய ஜனாசாவை விரைவாக நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று ஜனாசா சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதே தீய அடியானாக இருப்பானேயானால், உலகத்தில் அநியாயங்கள் செய்து பாவங்கள் செய்து அக்கிரமங்கள் செய்து அவன் வாழ்வானேயானால் அந்த அடியான் சொல்வான், என்னை கொண்டு செல்லாதீர்கள், என்னை கொண்டு செல்லாதீர்கள் என்று அந்த ஜனாசா சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவனை மண்ணில் கபரிலே வைத்ததற்கு பின்னால் எந்த அளவிற்கு ஓசைகளை கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு அவர்கள் செல்லுகிற பொழுது அந்த கால்நடைகளுடைய ஓசை அவர்கள் கேட்பார்கள். சிறிது நேரத்தில் முன்கர் நக்கீர் வந்து விடுவார், அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அவர் நல்லடியாராக இருந்தால் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும், தீய அடியானாக இருந்தால் அவனிடத்தில் நரகத்திற்கு அனுப்பப்படும். நரகத்திற்கு அனுப்பப்படும் என்றால் கபரிலே அவனுக்கு காட்டப்படும். மறுமை நாளில் தான் விசாரணை செய்து நரகத்திற்கு அல்லாஹ் தஆலா அனுப்புவான். கபரிலே வாழுகிற பொழுது நரகத்தில் இருப்பதை போல் அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மண் கபர் பேசுகிறது, மனிதா நீ உலகத்தில் வாழுகிற பொழுது அகம்பாவத்தோடு வாழ்ந்தாயே, எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாயா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எனக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்ந்தாயா? உலகத்தில் வாழுகிற பொழுது அகம்பாவத்தோடு வாழ்ந்தாயே, அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தாயே. மண்ணு அந்த மனிதனிடத்தில் பேசுகிற பொழுது, நீ என்னிடத்தில் முழுமையாக நீ ஒப்படைக்கப்பட்டு விட்டாய், நான் உன்னிடத்தில் கடுமையான முறையில் நான் உன்னிடத்தில் நடந்து கொள்ளுவேன். நீ என் மீது நீ நடந்து செல்கிற பொழுது நீ எனக்கு விரும்பக்கூடியவனாகவே நீ இருந்தாய். கபர் பேசுகிறது, கபர் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கபர் என்பது இருள் நிறைந்த இடம். அது இருள் நிறைந்த இடம். அந்த இடம் உங்களுக்கு ஒளி வீச வேண்டும் என்றால் நீங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகை நீங்கள் தொழுகிறீர்களேயானால் அந்த கபர் உங்களுக்கு பிரகாசம் அளிக்கும். அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களை நீங்கள் எடுத்து நடப்பீர்களேயானால் அந்த கபர் உங்களுக்கு ஒளியாக வீசும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கபர் சொல்லுகிறது, நான் இருள் நிறைந்த வீடு, நான் மண் வீடு, நான் புழு பூச்சிகள் நிறைந்த வீடு, என்னிடத்தில் நீ அடக்கம் செய்யப்பட்டாய், நான் உன்னை எந்த அளவிற்கு நெருக்குவோம் தெரியுமா? உன்னுடைய முதுகு எலும்பு ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்ளும் அளவிற்கு நான் உன்னை நெருக்குவேன் என்று கபர் பேசுகிறது. அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது மன்னருடைய வாழ்க்கையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கடுமையான முறையில் எச்சரிக்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது மன்னருடைய சிந்தனையோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நாளை மறுவுலகில் அல்லாஹ்வுடைய நற்கூலிகளை அவனுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா கருணை புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்களாம். அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவிற்கு பாதுகாப்பு தேடுகிற பொழுது உலகத்தில் வாழுகிற பொழுது பாவங்களோடு நிறைந்து வாழுகிறோம். நாம் செய்கிற கண்கள், நம் கைகளால் செய்கிற பாவம், கால்களால் செய்கிற பாவம், நம் நாவுகளால் செய்கிற பாவம், நாம் சிந்திக்க முடியாத அளவிற்கு பாவத்திலே நாம் நிறைந்திருக்கிறோம். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு சிந்திக்க வேண்டும். அதை நாம் உள்ளத்தில் வைத்து ஈமானோடு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சாலிஹீன்களாக